ready, just go. And அதுக்கு பிறகு தான் அந்த சாங்கை வச்சு தேவாட சன் தேவா ஸ்ரீகாந்த் தேவாட்ட சான்ஸ் கொடுத்து அந்த பாட்டு படிச்ச அவர்கிட்ட சான்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு டெமோவா இந்த பாட்டை யூஸ் பண்ண. செந்தூரன், உங்களிடமும் இந்த கேள்வி கேட்கலாம். நான் ஆரம்பத்தில் இதை பற்றி பேசியிருந்தேன். நான் இப்போதுதான் அதை கேட்கின்ற நேரம் வந்திருக்கிறது. என்ன காரணம் ஒரு இந்திய பாடகியரை வைத்து இங்கு இருக்கின்ற இசையமைப்பாளர்கள் பயன்படுத்துவதற்கு இங்கிருக்கின்றவர்களிடம் அந்த த்ரோ இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இங்கிருக்கின்றவர்கள் அந்த முழுமையான வெளிப்பாட்டை இசையோடு வெளிப்படுத்துவதில்லை. அவர்கள் பாடுகிறார்கள், ஆனால் இந்திய கலைஞர்கள் பாடுகின்ற அளவிற்கு அந்த வெளிப்பாடு அவர்களின் பாடல்களில் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுதான் இந்திய பாடகர்களை இங்கிருக்கின்ற இசையமைப்பாளர்கள் எங்களுடைய இசையமைப்பாளர்கள் பயன்படுத்துவதற்கு காரணமா? நீங்கள் கூட முதல் பாடல் அனிதாவிற்கு வழங்கியிருக்கிறீர்கள், இங்கிருக்கின்றவர்களுக்கு வழங்காமல். என்ன காரணம், என்ன பின்னணி இருக்கிறது இதற்கு? நிச்சயமாக இதில் there's a lot. அவர்கள் ஒரு இசையை நீங்கள் ஒரு இசையை ஒரு டியூனை கொடுக்க அவங்களோட வாய்ஸ் ஒரு 100% ஒரு அலைன்மெண்ட் அண்ட் அவங்களுடைய ஒரு விஷயத்தை சொல்லி நீங்கள் ஒரு ஃபீல் உங்களுக்கு இந்த ஃபீலில் இந்த சால்ஃபுல்லாக கிடைக்கணும்னு சொல்லிக்கல இந்த ஸ்டூடியோவை நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சிங்கர்ஸ் ஸ்டூடியோக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு குழந்தையெல்லாம் ஒரு டீச்சர்ஸ் மாதிரி எங்களை பார்ப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன தேவைன்றது அதை சொல்லி கொடுக்கல ரைட் அவே தே ஆர் கமிங் வித் இட். இதில் இதை ஃபீல் பண்ணுங்க, இதில் ஒரு ராக் மாதிரி கொண்டு ஒரு லேண்டிங் நோட்டில் இப்படி விடுங்க அன்றைக்குள்ள ஒரு ஈஸியாக ஒரு ஃப்ளோ பண்ணுது. சிலவில் அவங்க சைல்ட்ஹுட்டில் அவங்களோட அந்த மியூசிக் ஜேர்னி டூ ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஃபண்டமெண்டல் அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இப்போ நீங்கள் ஒரு கார் லைசன்ஸ் 401 ஓடைக்குள்ள முதல் ஓடைக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்பீடாக உங்களுக்கு தெரியும் எங்கே நீங்கள் அண்ணன் நான் மிஸ்ஸாக்கால் இருக்கேன்னா இப்படி எக்ஸிட் எடுத்து இப்படி வாரன்னு தெரியும், ரைட்? ஸோ அதே மாதிரி அவங்களுடைய ஜேர்னி டூ ஸ்ட்ராங் சைல்ட்ஹுட். அப்போ அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது, எங்கேயும் ஜெயிக்கணும் மாதிரி அவங்களுடைய ஒரு ஒரு நோக்கம். அண்ட் என்ன விஷயத்தை சொல்லி கொடுத்தாலும் அதுலேயே ஒரு அழகு இருக்குது, ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. எங்களுடைய சிங்கர் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே வார்த்தை பிரச்சனை இருக்குது அண்ட் ப்ராப்பர் மியூசிக் ட்ரெயின்ட் இல்லை. சுமார் எங்களுடைய கலைஞர்கள் குறைவுன்னு சொல்லலை, ஆனால் சும்மா சினிமா பாட்டை கேட்டு அப்படியே படித்து கொண்டிருக்காங்க. ஒரு ஓன் கம்போசிங் வரைக்குள்ள ஹார்டாக இருக்கும். ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் என்ன அவர்களுக்கான உங்களுடைய ஆலோசனை அல்லது அறிவுரை அல்லது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன செய்தால் உங்களுடைய செயல்பாடுகின்ற முழுமையான வாய்ப்பினை அவர்களால் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும்? கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 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 டிரெக்டர், எனி டிரெக்டர் ஒரு டியூனை சொல்லி கொடுக்க அதை 100% அப்சர்வ் பண்ணணும். இப்போ நீங்கள் சினிமா பாட்டுக்கு எவ்வளோ ஃபீல் கொடுத்து பாருங்க. சில சிங்கர் செஞ்சுருக்கிறாங்க, சினிமா பாட்டை கொடுத்த உடனே நல்லா ஃபீல் கொடுத்து படிப்பாங்க, அதே கேட்ட மாதிரி. அதே மாதிரி எங்களுடைய ஓன் டியூனை கொடுத்தாலும் அந்த ஃபீல் கிடைக்கணும் என்று சொன்னதால் எங்களுடைய பாடல் ஈழத்து பாடல் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு பாடல்களாக வரும். இப்போ இந்த பாடல்களுடைய நாங்கள் உங்களுக்கு கேட்கல, இதே எங்கள்கிட்ட ஒரு சிங்கர்ஸ் படிச்சிருந்தான்னு சொன்னால் ஒரு முழுமை இந்த டியூன் முழுமை பெற்றிருக்காது. இந்த இதுதான் காதல், ஏன்னா அதில் உள்ள லேண்டிங்கில் இருந்து அதில் இந்த ஃபீல் ஒவ்வொரு வார்த்தைக்கு கொடுத்த இமோஷனல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கல. எங்களோட சிங்கர்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அவங்களால அதை கொடுக்க முடியாமல் இருக்குது. அது ஏனென்று எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ திங்க் தே நீட் அ ப்ராப்பர் ட்ரெயின் அண்ட் தே நீட் அ ப்ராப்பர் மியூசிக் கோர்ஸ். தே ஹேவ் டு கோ ஃபார் லேர்னிங். நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். செந்தூரன், உங்களுடைய அடுத்தடுத்த திட்டங்கள் என்னவாக இருக்கிறது? என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அடுத்தது இப்போ சுபவீன் ஒரு ஆல்பம் நான் வெளியிட்டோம், சுபவீனின் சுபகானம். அதுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கிறேன், 7 சாங். இப்போ அடுத்தது எங்களுடைய ஆல்பம் செய்து கொண்டிருக்கிறோம், ஹிப்ஹாப் அண்ட் டேமோ அந்த கிராமி எஸ்ன்னு நான் சொல்கிறேன். அது மார்ச்சில் நீங்கள் எல்லா கான்சர்ட்லையும் பார்க்கலாம். ஈவன் வணக்கம் எஃப்எம்ல கூட அதில் நிகழ்ச்சி கூட நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய சாங்ஸில் அதை நேரடியாக நாங்கள் அதில் லைஃபாக ஆர்டிஸ்டோட லைஃப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு நிற்கிறோம். அண்ட் எங்களுடைய வெளியீடும் இருக்குது. அதோட கதி செல்வகுமாருடைய ஒரு மூவி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். டியூன் போட்டாச்சு. அதுக்கு நீங்கள் சொன்ன காரணம் மாதிரி அதுக்கு எங்களோட சிங்கர்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அது ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு இருக்கிறேன் நான். அதாவது இங்கே சில சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும், அது 2006 இருந்த ஜேர்னி தட்ஸ் அ டிஃப்ரெண்ட். இப்போ இருக்கிற சிங்கர்ஸ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா பாடுறாங்க. ஸோ ஐ கேன் ட்ரெயின் தெம் ஃபார் ஒரு certain singers. I don't want to say the name. And CD வரைக்குள்ள நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஏன்னா இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அது இதே மாதிரி இல்லாமல் ஒரு டியூன் போட்டிருக்கேன், சூப்பராக இருக்குது. அது இப்போ ஒர்க் நடந்து கொண்டிருக்குது.
ஐ திங்க் ப்ராப்ளி இந்த வருஷம் ஜூலையில் இந்த ஆல்பம் வெளியில் விட போகிறோன்னு சொல்லி கதி செல்வகுமார் சொன்னார். அவருடைய மூவி தான், இன்னும் நேமே சொல்ல இல்லை. ஸோ நானும் மீடியாவுக்கு சொல்லவாம அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அதை விட முதல்ல ஒரு படத்திற்கு நீங்கள் வேலை செய்திருக்கிறீர்கள். அவரோட Star 6-7 என்ற ஒரு திரைப்படத்தில் நான் இன்னைக்கு அந்த பாட்டு உங்களுக்கு கொண்டு வரல. அது நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். அதில் வந்து ஒரே ஒரு பாடல் தான் அதில் இருக்குது. மிச்சமெல்லாம் துண்டு பல்லவிகள் தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஒரு லைன் வந்து இசையோட அந்த பாடல் வருது தான் அந்த Star 6-7. ஆனா இதுல வந்து முழுமையா 5 பாடல். அதுல ப்ராஃபஸி பாடுறார் 2 சாங், நான் ஒரு சாங் பாடுறேன். 2 எங்களுடைய ஆர்டிஸ்ட் தான் வச்சு இந்த முறை இந்த ஆல்பத்தை கொடுக்கணும்ன்ற அவருக்கு வந்து எங்களுடைய ஆர்டிஸ்டை வச்சு தான் ஒர்க் பண்ணணும்ன்றதுல அவர் கண்டிப்பா ஒரு 100% ஒரு முழுமையான கருத்தோடு இருக்கிறவர் தான் கதி செல்வகுமார். அதாவது எங்களுடைய ஆர்டிஸ்ட் தான் ஸ்டேஜில் இருக்கணும், எங்களுடைய ஆர்டிஸ்ட் அதுக்காக நீ உள்ள என்றது தான் எனக்கு சொல்வார். அவங்க இல்லை என்று சொல்லாத, அவங்கள வச்சு ஒர்க் பண்ண எடுக்கலாம் என்கிட்ட ஒரு சர்டன் சிங்கர்ஸை சொன்னார். நானும் பார்த்தேன், அவங்களோட சிங்கிங் எல்லாம் பர்ஃபெக்ட். பட் அவங்களுக்கு அந்த மெலடிகளை சொல்லி கொடுத்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங் இருக்குது. கணக்கு ஸ்டூடியோவில் டைம் ஒர்க் பண்ணக்கூடியா இருக்குது. பட் பரவாயில்ல, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒரு சான்ஸாக எடுத்து ஒரு சேலஞ்சாக எடுத்து எங்களுடைய இசைக்கலைஞர்களை உருவாக்கணும். கட்டாயம் தான் ஒரு ப்ராஃபஸி மாதிரி ஒரு பெரிய ஒரு கலைஞன் உருவாகின மாதிரி நாளைக்கு அவங்களும் அடுத்த ஜேர்னியில் உருவாகக்கூடும். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு ஆஸ் அ மியூசிக் டைரக்டர், ஆஸ் அ மியூசிஷியன்ஸாக நான் அதில் அவங்களோட பங்கு செலுத்தணும்ன்றதுல எனக்கு முக்கியம். உங்களுடைய அந்த இசை பயணமும் உங்களுடைய அந்த எண்ணங்களும் ஈடேற வேண்டும் என்று வணக்கத்தின் வாழ்த்துக்கள். மரபுரிமை மாதம் புதிய வருடம் ஒன்றில் புதிய சிந்தனைகளோடு நாங்கள் ஒரு மாபெரும் கலைஞனை சந்தித்த மகிழ்ச்சியோடு விடைபெறப் போகின்றோம். இறுதியாக ஏதாவது சில வரிகளோடு விடைபெறலாம். நன்றி. வணக்கம் FM நேர்களே, வணக்கம் ரமணன். எங்களுடைய இசைகளை நீங்கள் எப்பவும் ரசிச்சுட்டு இருங்க. ஆஸ் அ மியூசிஷியன்ஸ் இப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு 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 ஜேர்னி ஒரு அதாவது என்ன ஒரு சீசன் சிங்கர்ஸ் இல்லை. we've been singing since என்னுடைய 5 வயதுலேருந்து பாடிட்டு இருக்கிறேன். அது எங்களோட ஜேர்னி வந்து எங்கே போயிட்டு பாருங்கள். எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் இப்போ ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டரோட பாடிக்கொண்டிருக்கார். அதே மாதிரி எங்களுடைய அடுத்த ஆல்பம் வரப்போது, அதுக்கு எங்களோட சப்போர்ட் கட்டாயம் தேவை. ரெண்டாவது தான் எங்களுடைய எல்லா விஷயங்கள்லையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய இருக்கோம். அதாவது நீர் உயர வரப்பு உயரணும், வரப்பு உயர்ந்தால் தான் நீர் உயரணும். ஸோ அது எல்லாம் இருந்தால் தான் எங்களுடைய சமுதாயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு எங்களுடைய சமுதாயத்தின் ஹெல்ப் கட்டாயம் எங்களுக்கு தேவை. எங்களுடைய ஆல்பம் வரைக்குள்ள மீடியாவில் இருந்து நாங்கள் எல்லா மீடியாவிலையும் இன்டர்வியூ கொடுப்போம், கதைப்போம், இதை பற்றி பேசுவோம். ஸோ கண்டிப்பாக எங்களுடைய ஒவ்வொரு கான்சர்ட்டில் எங்களுடைய சிடிகள் விற்கப்படும். அதை வாங்குங்கள், கேளுங்கள், எங்களை வளவுங்கள், ஊக்குவியுங்கள். தொலைபேசியில் கேட்டு தேங்க்யூ சொல்கிற மாதிரி இல்லாமல் உங்களுடைய பங்களிப்பு கட்டாயம் வேணும். எவ்வளோ தூரம், இட் குட் பி $5 $10. உங்களுடைய பங்களிப்பு அது ஒரு பெரிய ஒரு எங்களுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக கட்டாயம் உருவாக்கும். அதே போல் இப்போ நான் உருவாக்கின மாதிரி என்னுடைய அடுத்த ஜெனரேஷனையும் உருவாக்கிட்டு வரேன். நீங்கள் என்ன வளர்த்தா ஐ கேன் லுக் ஆஃப்டர் தேம். ஸோ அப்போ அதுக்காண்டிய சூழ்நிலையில் நீங்கள் தான் உருவாக்கி தரணும். நன்றி நன்றி செந்தூரன். உங்களுடைய நிச்சயமான அந்த இசை பயணத்தில் எங்களுடைய மக்களின் பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்களுடைய அந்த பாடலோடு விடைபெறுகின்றோம். இதோ அவர் உருவாக்கிய முதல் இசை தொகுப்பில் இருந்தான பாடல் அனிதாவின் குரலில், செந்தூரன் அழகியாவின் இசையில். நிகழ்ச்சியோடு இணைந்து இதுவரை பல விடயங்களை பகிர்ந்து கொண்ட செந்தூரனுக்கு நன்றிகள். நன்றி.
என்றதே எந்தன் வீடே அகிலமே மறந்ததடா மொழியெல்லாம் கவியாகி கரையோதடா நான் ஒரு கூண்டு கிளி கூரைதான் வானமடா சிறகே சுமையாகி கனக்கு வணக்கம் FM பெருமைக்குள் தமிழா வணக்கம். நேரம் 9:25